ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க லைஃப். ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரெடி டு கிரியேஷன். நான் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நாம் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் யார் யாரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டீங்களோ, ஸோ அவங்களுக்கான ஸ்டேட்டஸை நாம் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். 2 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் மார்க் லிங்க் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2ன்னு இருக்குது மேலே, அதை கிளிக் பண்ணி அது கீழே எடிட் குரூப்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. மேலே ரெடி டு கிரியேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கீழே எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு அதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு உங்களோட சேனல் நேமோ உங்களோட இன்ஸ்டா ஐடி நேமோ போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு பேக் வந்துடுறேன். இப்போது பின்னாடி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைலாக்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபாண்ட் வேறு மாற்றிங்கன்னா மாற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. நீங்கள் உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உதாரணத்துக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்து அதை வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா, இந்த அப்படியே பின்னாடி வாங்க. இது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு. ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கரெக்டாக டெக்ஸ்ட் வந்து முடியுது. கரெக்டாக இந்த பீட் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ லிரிக்ஸ் வரையும் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து வர மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த அந்த பீட் மார்க்கில் வந்து வச்சுக்கிட்டு அதே ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏரியா மார்க் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ண பிறகு இன்னொரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்டே வாங்க ஃபுல்லாக. நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த ரெண்டாவதாக இருக்கு இல்லையா, 2 பீட் மார்க் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த பீட் மார்க் வச்சுட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து திருப்பி நார்மலாக வந்து இமேஜை செலக்ட் பண்ணிட்டே வாங்க ஃபுல்லாக. லாஸ்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கீழே சாங் இருக்கும். சாங்க்கு நேராக வந்து வச்சுக்கிட்டு மேலே வாங்க. இமேஜை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாங்க்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்துடுங்க. அந்த சாங்கை கிளிக் பண்ணி மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். டெலிட் பண்ண பிறகு ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே உள்ள வந்தது பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாங் அந்த வீடியோ சாங் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாங் தான் அது. ஸோ மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ மேலே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இல்லையா, கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்குது, ஆடியோ மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. ஷேக் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த இமேஜில் இருக்கிற எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, அப்படி கீழே வாங்க. இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறியா இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு இமேஜுக்கு மட்டும், அந்த லென்த்தாக இருக்கிற அந்த ஒரு இமேஜுக்கு மட்டும் இந்த ஒரு எஃபெக்ட் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் கொண்டு வாங்க. இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த இமேஜுக்குள்ளே இருக்கிற எஃபெக்ட் வந்து காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்துட்டு பிறகு அப்படியே பின்னாடி வாங்க. ஃபஸ்ட்டு அந்த லென்த்தாக இருக்கிற இல்லையா அந்த இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இருக்கிற இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்குல்ல இந்த இமேஜ் வந்து விட்டுருங்க. சின்ன இமேஜ், இந்த இமேஜ் வந்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற லென்த்தாக இருக்கிற இந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சின்னதாக இருக்கு இல்லையா இமேஜ், இந்த இமேஜை மட்டும் விட்டுருங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இமேஜ் இருக்கும், அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 2 இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இதே மாதிரி இந்த இமேஜ் வந்து விட்டுருங்க. ஓகே, இந்த இமேஜ் வந்து விட்டுட்டு இதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சின்ன இமேஜ் இதை வந்து விட்டுட்டு அது லென்த்தாக இருக்கிற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்து ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. ஓகேவா, ஷேக் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டு இப்போ மூணாவதாக இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்த பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இமேஜ் வந்து விட்டுருப்போம் இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வரும். இது 3வது இமேஜ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், 4 இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 2 பீட் மார்க் இருக்குது இல்லையா, இந்த 2 பீட் மார்க்கு அதுக்கப்புறமா வர இந்த இமேஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. ஷேக் எஃபெக்ட்குள்ளே வந்த பிறகு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டுக்கு இந்த 3 எஃபெக்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேப் விட்டுருப்போம். இதுக்கு அடுத்ததாக இந்த 3 எஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. 4வது எஃபெக்ட்டு காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்த பிறகு அப்படியே பின்னாடி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 பீட் மார்க் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் பீட் மார்க் வருது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக இருக்கிற 2 இமேஜ் வந்து விட்டுருங்க. இந்த 2 இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி 2 இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரையும் பார்த்திங்கன்னா 2 இமேஜை விட்டு பேஸ்ட் பண்ணி லாஸ்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண பிறகு இந்த சாங் இருக்கு இல்லையா, இந்த சாங்கை வந்து அது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணாமல் விட்டுருப்போம். கரெக்டாக அந்த இமேஜுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் லைனை வச்சுக்கிட்டு அந்த சாங்கை கிளிக் பண்ணுங்கள். சாங் கிளிக் பண்ணி தேர்டாக இருக்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. 5ஆவதாக இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்த பிறகு அப்படியே பின்னாடி வாங்க. 2 பீட் மார்க் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் பின்னாடி இருக்குது. ஓகே, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து விட்டுருங்க. இந்த 2வது இருக்கிற இந்த சின்ன இமேஜ், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த இமேஜ் வந்து விட்டுருங்க. இந்த இமேஜ் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த இருக்கிற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே பின்னாடி வாங்க. இதுக்கு அடுத்த இருக்கிற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. ஓகே, ஷேக் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காப்பியை பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ண பிறகு அப்படியே பீட் மார்க்குள்ளே வாங்க. பேக் வந்துக்கிட்டு இப்போ ஒரே ஒரு இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து விட்டுருப்போம். ஓகேவா, ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜுக்கு. ஸோ அவ்வளோதான். லாஸ்ட் எண்டு வரையும் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிசி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பேக் வாங்க, ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த 3 எஃபெக்ட்டு 3 லேயர் இருக்கு இல்லையா, அந்த 3 லேயரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண போகிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி 3த்தையும் செலக்ட் பண்ண பிறகு அந்த ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். காப்பி 3 லேயர்னு இருக்கும். காப்பி பண்ண பிறகு பேக் வாங்க, பீட் மார்க்குள்ளே வாங்க. அதே ப்ளஸ் ஐக்கன் அந்த லேயரை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயரும் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் இமேஜ் வரையும் பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கவர் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு டைம் லாஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ண பிறகு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். வீடியோக்குள்ளே போய்ட்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.